look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ஹாய். நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. பட் தென் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா பிரேத்தம் T20 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் டீம் இந்தியா. பட் அதுக்கப்புறமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்தோம்னா 4 consecutive லாசஸ் அகெயின்ஸ்ட் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து. ஒரு பெரிய சரிவு. அதுல ஒரு மேட்ச் அபேண்டன்ட். அதையும் சேர்த்தீங்கன்னா 5 மேட்சா ஜெயிக்கல அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இதுல போன மேட்ச் இங்கிலாண்டோட பிக்கஸ்ட் மார்ஜின் ஆஃப் லாஸ் 125 ரன். 125 ரன்றது டெஸ்ட் மேட்ச்லயே ஒரு பெரிய ரன். இந்த மாதிரி அதிரடி தோல்விகள், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பிரேத்தம். ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்ரேயஸ். பிரேத்தம், honestly tell me, is Shreyas a good captain or not? ஸ்ட்ரைட் அவே நறுக்குன்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பத்தி எடுத்து பாத்தீங்கன்னா இல்லன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஹி இஸ் டெஃபினெட்லி a good captain பத்ரி. அவர் ஐபிஎல் அட்லீஸ்ட் he has proved. ஏன்னா அவருக்கு இந்தியாவுக்கு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்தியா கேப்டன் பண்றதுக்கு. ஐபிஎல் he has proved. கேகேஆர் ஒரு டைட்டிலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு, டெல்லியை சாம்பியன்ஷிப் கேம் எடுத்துட்டு போயிருக்காரு, பஞ்சாப் எடுத்துட்டு போனாரு போன சீசன். இஸ் டெஃபினெட்லி a good captain. ஸோ 5 கேம் இஸ் ஹார்ஷ் டு 5 கேம். நான் ஒரு கேம் அபேண்டன்ட். ஸோ 4 கேம் இஸ் டஃப் டு ஜட்ஜ் ஸ்ரேயஸ் ஐயர் தான் என்னோட தாழ்மையான கருத்து. நான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்றேன். ஸ்ரேயஸ், நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 5 மேட்சஸ்ல சொன்னீங்க, நான் சொல்றேன் 10 மேட்சஸ் அப்படின்னு. ஏன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸையும் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 5 லாஸ், அதுக்கப்புறமா ஒரு வெற்றி, அதுக்கப்புறமா இப்போ ஒரு 5 லாஸ். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 10 லாசஸ் ஸ்ரேயஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஒரு கேப்டன்சி டென்யூர்ல. எஸ், நம்ம இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நானும் ஸ்ரேயஸ் நிறைய தான் சொல்லியிருந்தேன், நல்ல கேப்டன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பிரேத்தம், நம்ம இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் இந்த டெண்டன்சி இருக்கா, ரொம்ப ஓவரா ஹைப் கொடுக்கறது, தூக்கி வச்சு ஒரே நிமிஷம் பண்ணலன்னா டக்குன்னு இது பண்றது. இந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி நம்ம இந்தியன்ஸ்க்கு இருக்குல்ல. ஏன்னா இது நம்ம ஒத்துட்டே ஆகணும். கரெக்டா பிரேத்தம்? அது டவுட் இல்ல, டிபேட்டே பண்ண முடியாது. நீ அப்படி தூக்கின்னு போவோம், அப்படியே கீழே இறக்கி விட்டுரும், நம்மளே பண்றோம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி காமன் இந்தியன் கிரிக்கெட்ல. அதுல டவுட்டே கிடையாது. பட் அகெயின் நீங்க ஒரு கேப்டன் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 2028 வேர்ல்ட் கப் வரைக்கும் ஒரு டைம் ஹொரைசன் வரைக்கும் ஒரு லீடர் தான் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, சூரியகுமாருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நீங்க அந்த சைடு போயிருக்கீங்க. சோ ஒரு சீரிஸோ 2 சீரிஸோ 3 சீரிஸோ ரொம்ப early to even think of anything. நீங்க அந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்க. பிரேத்தம், நான் ஏன் இத பத்தி பேசுறேன் அப்படின்னா, எஸ் நீங்க சொன்னீங்க ஸ்ரேயஸ் நல்ல கேப்டன். ஏன் நான் இத பத்தி பேசுறேன்னா, வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனை நீங்க தூக்கி போட்டுட்டு ஸ்ரேயஸை கேப்டனா போட்டிருக்கீங்க. நீங்க யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றீங்க as இந்தியன் டீம் அப்படின்னு தெரியுது, கிளியரா தெரியுது நமக்கு. திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட். ஐ எம் டோட்டலி ஓகே வித் இட். எஸ், யங்ஸ்டர்ஸ் தான் வே ஃபார்வர்ட், எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி அதிரடி மாற்றங்கள் இவ்வளவு சீக்கிரமா வந்ததுக்கு அப்புறமா ரிசல்ட் வரலங்கும் போது தான் நம்ம அனாலிசிஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இதை பத்தி கேட்க மாட்டோம். சேம் இதுலயே நான் ஆன் த சேம் நோட் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியே ஆனோம். சஞ்சு சாம்சன். எஸ், வைபவ் சூரியவன்ஷி நம்ம சொன்னோம் செம டேலண்ட், எல்லாமே ஓகே, சூப்பர். But at the cost of Sanju Samson, who was the most valuable player in World Cup. அவர் ஐபிஎல்க்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட் அவே டிராப் பண்ணிட்டு வைபவ் சூரியவன்ஷி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, 11ல விளையாட வைக்கல, ஒரு பிரேக் கொடுக்குறீங்கன்னா நான் ஒத்துப்பேன். பட் ஸ்ட்ரெயிட் அவே அவுட் ஆஃப் த ஸ்குவாட் பிரேத்தம் எனக்கு கொஞ்சம் ஹார்ஷா ஷாக்கிங்கா இருக்கு, என்னோட ஒப்பீனியன். அது டெஃபினட்டா அந்த ஜிம்பாப்வே சீரீஸுக்கு சஞ்சு ஆடாது. ஏன்னா ஒரு ஃபார்மேட் பிளேயர் தான். நீங்க என்ன ரெஸ்ட் கொடுக்குறீங்க எனக்கு புரியல. சோ எப்படி ஜிம்பாப்வே ஸ்குவாட்ல அவர் இல்லைன்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்போ ஒரு இஷ்யூ ரொம்ப ஆப்வியஸா இருக்கு பத்ரி. சஞ்சுவோட நீங்க ஐபிஎல் ரொம்ப க்ளோஸா, என்ன விட க்ளோஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்க, எவ்ரிடே நீங்க கமெண்ட்ரில இருந்தீங்க. சஞ்சு ஃபிட்னஸ் டெஃபினெட்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் பத்ரி. அவர் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா தெரியறாரு, அது டவுட்டே கிடையாது. சோ சஞ்சு ஹேஸ் டு ஸ்டே ரெலவென்ட்னா கொஞ்சம் ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணியே ஆகணும். அதையும் தாண்டி சொல்லணும்னா கொஞ்சம் ஹார்ஷ் தான், டிராப் பண்ணது ஹார்ஷ் தான். இல்ல, ஸ்டேயிங் ஆன் தி டாபிக், நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ நீங்க சொல்றது படி பார்த்தா, is fitness the reason Sanju Samson is being dropped? Are you saying that he is not dropped because of his performance or anything that people have seen during IPL? அவர் அந்த அளவுக்கு ஃபிட்டா இல்ல, இத பாத்துருக்காங்க, சோ ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா?
அவரை டிராப் பண்ணா ஐ ஹோப் ஃபிட்னஸ் இஸ் த ரீசன் சொல்றேன். ஏன்னா கிரிக்கெட்டிங் ரீசனுக்காக 2 ஃபெயிலியருக்கு 3 ஃபெயிலியருக்கு அப்புறம் நீங்க டிராப் பண்ண சாரி, கூடாது. ஃபிட்னஸ் ஒரு கிரிக்கெட்டிங் ரீசன் தான். சரி, பியூர் கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஒரு ரீசனா இருந்ததுன்னா அது தப்புன்னு சொல்ல வரேன் பத்ரி. ஐ ஹோப் அந்த கோச்சோ கேப்டனோ பேசியிருக்காங்க அவனோட. நேத்து கம்பீர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நானும் அவரும் பேசியிருக்கோம், அது பிரைவேட் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் சஞ்சு சாம்சன் வந்து அவரை நீங்க டிராப் பண்றீங்கன்னா அதே கிரைட்டீரியா நீங்க திலக் வர்மாக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஏன்னா திலக் வர்மாக்கு நீங்க அந்த கிரைட்டீரியா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதுக்கு தான் ஒரே ஒரு இது பத்தி கொஞ்சம் ஆஃப் டாபிக், ப்ளீஸ் அலவ் மீ. ரோஹித் சர்மா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சாரு. 2 மாசத்துக்கு அப்புறம் சுப்மன் கில் ஓடிஐ கேப்டனா வந்தாரு. சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு. அடுத்த சீரீஸ்லயே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு. சில பிளேயருக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூத்லெஸ் செலெக்ஷன் கமிட்டின்னு பேர் வாங்கிக்கிறீங்க, ஓகே. சில பேர் மாத்திரம் எப்படி ஸ்டாண்டர்டா எல்லா டீம்லயும் ஃபீச்சர் ஆறாங்க. ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், ஒரு திலக் வர்மா ஆகட்டும். அதுவும் திலக் வர்மா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆப்வியஸா தெரியுது, ஐபிஎல்லே தெரிஞ்சது. அகைன்ஸ்ட் ஸ்பின் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நேத்தி பாத்தீங்கன்னா ஒரு 3 of 11 அவரு திலக் வர்மா வந்தாரே ஒரு ஸ்பின் சோக் பண்றாங்க ஆப்போசிஷன். பட் அந்த திலக் வர்மா இஸ் பீங் ப்ரிஃபர்ட். அப்படி நீங்க வந்து வைபவ் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் கொடுக்கணும், கொடுங்க, தப்பே கிடையாது. நம்ம போன ஷோலயும் சொன்னோம் கொடுக்கணும். சரியா சொன்னீங்க பிரியதம். சாம்சன் ஆடக்கூடாது. ஆன் தி டாபிக் நான் திலக் வர்மா பத்தி ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறேன். 2026 T20 இன்டர்நேஷனல்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் திலக் வர்மாவோட நம்பர்ஸ் 98 பந்து ஆடிருக்காரு, 90 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு, 4 வாட்டி அவுட், ஆவரேஜ் 22, ஸ்ட்ரைக் ரேட் 91. தீஸ் ஆர் திலக் வர்மாஸ் நம்பர்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் T20 T20 இன்டர்நேஷனல்ஸ். ஸோ குவைட் அ ஃபியூ மேட்சஸ். எஸ், நான் இந்த கேள்வி நம்ம டெஃபினட்டா கேட்டு விடணும். ஸோ பாசிக்கலி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் தேர் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியன் டீம்? அதாவது ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாலே தூக்கிடுறாங்க, பட் ஒருத்தருக்கு நிறைய பெர்ஃபார்ம் கொஞ்சம் இது பண்ணாலும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. வேற சஞ்சு சாம்சன் ஃபியூ மேட்சஸ்லயே அவுட் ஆஃப் தி ஸ்குவாட். பட் திலக் வர்மா ஸ்பின்னருக்கு எதிராக கன்சிஸ்டன்டா சரியா விளையாடல, ஆனாலும் அவர் இப்போதைக்கு இருக்கிறார்ல. கரெக்டா? டெஃபினட்டா. வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே? அது ஐ எம் நாட் ட்ரைங் டு சே, அதுதான் நான் சொல்றேன். அது ஒண்ணு. அண்ட் எஸ், எனக்கு சஞ்சு சாம்சனை ரொம்ப பிடிக்கும். அந்த பிளேயர் பயங்கர டேலண்ட் இருக்கு. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் கிளேரிங் வீக்னஸ் இருக்கு பத்ரி. கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுன்சி விக்கெட்ஸ்ல அவர் ஸ்ட்ரகிள் பண்றாரு தெரியும். பட் அது அப்படி பார்த்தானா திலக் வர்மாக்கும் வீக்னஸ் இருக்கு அகேன்ஸ்ட் ஸ்பின். இன்னொன்னு பத்ரி, நான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கறேன். வேர்ல்ட் கப் ஜெயிச்ச போது அந்த டாப் 3 அடிச்சாங்க, பிளஸ் உங்களுக்கு பும்ரா இருந்தாரு, ஹர்திக் பாண்டியா இருந்தாங்க. பட் அந்த பிச்சஸ் எஸ்பெஷலி நீங்க கல்கட்டா எடுத்துக்கோங்க, மும்பை எடுத்துக்கோங்க, அகமதாபாத், லாஸ்ட் 3 பிச்சஸ் அப்சல்யூட் ரோட்ஸ். ஸோ உங்களுக்கு 60 மீட்டர் 65 மீட்டர் பவுண்டரிஸ் இருந்துச்சு. கொஞ்சம் பிச்சில் ஏதாவது இருந்து லாங்கர் பவுண்டரிஸ்னா இந்த இந்தியன் டீம் ஸ்ட்ரகிளிங். அதே மிடில் ஆர்டர் தான், அங்கேயும் வந்து யாரும் அடிக்கல. அந்த டாப் 3 அடிச்சதுனால தப்பிச்சாங்க. இங்க வந்து டாப் 3 அடிக்கல, இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். ஸோ டெஃபினட்டா வந்து தெர் இஸ் an issue here. அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து 2 டீம் ஃபீல்ட் பண்ணுவோம், 3 டீம் ஃபீல்ட் பண்ணலாம் இந்தியான்னு பேசினாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இந்த சம் லைஃப் இந்த பிச்சஸ் தேர் ஸ்ட்ரகிளிங், அது மறுக்க முடியாத ஒரு இது. ஆல்சோ இதையும் நான் சொல்றேன், ஐபிஎல் லாங் சீசன் பத்ரி, அதை முடிச்சுட்டு இது ஒரு பைலேட்டரல் சீரீஸ். ஸோ இதுல நீங்க எவ்வளவு ஸ்டாக் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் ஹஸ் பீன் டிசப்பாயிண்டிங். அதுல இருந்து ஓடி ஒழிய முடியாது. சரி, நீங்க ஆப்வியஸ்லி உங்களோட கருத்துக்கள் as an observer, as a cricket lover நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் கொஞ்சம் டெக்னிக்கலி டாக்டிக்கலி ஒன்று யோசிக்கிறேன். இந்த இந்தியன் டீமோட பேட்டிங் ஆர்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 6 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க பிரியதம். 6 லெஃப்ட் ஹேண்டர்கள் அட் தி டாப். அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி, இஷான் கிஷன், அக்சர் பட்டேல், திலக் வர்மா, சிவம் டூபே. இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த மாதிரி டாப்ல இருக்கும்போது ஏன் ஒரு ரைட் ஹேண்டர் மிஸ் பண்றாங்க? ஆப்வியஸ்லி சூரியகுமார் யாதவ் டிராப், இப்போ இருந்த இன்னொரு சஞ்சு சாம்சன் அவரையும் ஜிம்பாப்வே சீரீஸ்க்கு டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ வை நாட் கேன் தே லுக் அட் அ ரைட் ஹேண்டர் இன் டு த மிடில் ஆர்டர்? அண்ட் டாக்கிங் ஆஃப் சம் செலெக்ஷன்ஸ் கம்மிங் ஈஸி, சம் செலெக்ஷன்ஸ் பீங் ஹார்ஷ். ரஜத் பத்திதார்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் டைட்டில் வின்னிங் ஆர்சிபி கேப்டன், சம பிளேயர். இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மிடில் ஓவர்ஸ்ல அப்படின்னு தெரியும்போது ஸ்பெசிபிக் ரோலா ஆர்சிபில ஸ்பின்னரை போய் அதிரடியா ஆடு அப்படின்னு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணாரு பிரியதம். ரீசெண்ட் டைம்ஸ் நான் பார்த்ததுல அலாங் வித் ஸ்ரேயஸ் ஆப்வியஸ்லி இப்போ கொஞ்சம் டிப் இன் ஃபார்ம், பட் ரஜத் பத்திதார் சம ஹிட்டர் ஆஃப் ஸ்பின். அவரை ஒரு ஆப்ஷனா பார்க்கலாமா? இஸ் தேர் எ செலெக்ஷன் தட் we can see coming? ஒரு பாசிபிள் செலெக்ஷன். நான் கேள்வி கேட்கிறேன். நானா இருந்தா டெஃபினட்டா இதை டிஸ்கஸ் அட்லீஸ்ட் செலெக்ஷன் மீட்டிங்ல பண்ணும் ரஜத் பத்திதாரோட பேரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100% பண்ணி ஆகணும். அது when திலக் வர்மா is struggling against spin,
உங்களுக்கு ஒரு ரெடிமேட் ஸ்பின் ஹிட்டர் இருக்கும்போது நீங்க ஏன் ரஜத் பட்டிதார ஒரு ஜிம்பாப்வே டூர்ல ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? இப்ப நீங்க சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணல, ரெஸ்ட் பண்றோன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படின்னா ஏன் திலக் வர்மாக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்துட்டு அவரும் ஒன் ஃபார்மேட் பிளேயர் ரெஸ்ட் கொடுங்களேன் சஞ்சு கொடுத்த மாதிரி அண்ட் பிளே ரஜத் பட்டிதார் இன் ஹிஸ் பிளேஸ். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் வேர்ல்ட் கப்ல ஒரு சான்ஸே கொடுக்கல, சடனா காணாம போயிட்டாரு, சடனா உள்ள வந்திருக்காரு. இந்த இன்கன்சிஸ்டன்ட் செலக்ஷன்ஸ் எனக்கு புரியல பத்ரி. இன்னொரு கேள்வி உங்களை நான் கேட்கிறேன். இப்போ ஹர்ஷித் ராணா எல்லாருக்கும் தெரியும் கம்பீரோட செல்ல பிள்ளைன்னு, பாவம் அந்த பையனோட தப்பே கிடையாது, அவனோட தப்பு கிடையாது. ஆனா சிவம் துபேவோட ரெப்புடேஷனே ஸ்பின் கில்லர், ஸ்பின் பேஷர், ஸ்பின் ஹிட்டர் அண்ட் ஃபார் சென்னை அவர் அடிக்கலைன்னா கூட ஐபிஎல்ல அடிக்கலைன்னா கூட எப்பவுமே இந்தியன் மேட்சஸ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த அபேண்டட் மேட்ச்லயும் அவர் தான் அடிச்சாரு. நேத்திக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், வில் ஜாக்ஸ் போடுறாரு ஹர்ஷித் ராணா அஹெட் ஆஃப் சிவம் துபே ஹூ இஸ் அ ஸ்பின் ஹிட்டர். இந்த மாதிரி செலக்ஷன், இந்த மாதிரி மூவ்ஸ், இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பத்ரி? இல்ல இவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களா இந்த கேம்ஸ், இல்ல சும்மா வந்து அமுச்சு விடுறாங்களா? எனக்கு புரியல. உங்க தாட்ஸ் என்ன? அதாவது சஞ்சு சாம்சன் ஒரு ரைட் ஹேண்டர் சூப்பர் பேட்ஸ்மேன் இருக்கு, அவரை டிராப் பண்ணுவாங்களாம். சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ணிடுவாங்களாம். ஆனா ரைட் ஹேண்டர் வேணும்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா வந்துவாங்களாம் வில் ஜாக்ஸ் போடும்போது. என்னங்க இது கதை? இது எனக்கு எனக்கு இது இந்த மூவ் நான் டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். ஐ டெஃபினெட்லி கண்டெம் திஸ் மூவ் பிகாஸ் ஒரு ஹர்ஷித் ராணாவை சிவம் துபேக்கு முன்னாடியா நீங்க அனுப்புறதுக்கு இம்பாசிபிள் பிரேதம். எஸ், நான் 100% ஒத்துக்கிறேன். ஒரு ஸ்பின்னரை டேக் ஆன் பண்றது, ஸ்லோ போலர்ஸ், நான் இன்னும் கூட டிக்னிஃபை பண்ணிக்கிறேன், ஸ்லோ போலர்ஸை டேக் ஆன் பண்றது தான் சிவம் துபேவோட கேம், இஸ் பெஸ்ட் கேம். அதான் அது நடக்கும் போது அவர் அனுப்பாம இருந்தா அதுக்கப்புறமா எனக்கு அவர் எதுக்கு டீம்ல இருக்காருன்னு தெரியல. அவர் என்ன மீடியம் பேசர் ஹூ கேன் பேட்டா? எனக்கு புரியல. அந்த மாதிரி பொசிஷன் நீங்க போறீங்கன்னா ஒய் நாட் கோ ஃபார் அ பெட்டர் மீடியம் பேசர் ஹூ கேன் பேட் அ பிட்? அது உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கலாமே. எதுக்கு சிவம் துபேன்னு ஒரு பிளேயரை உள்ள வச்சு ஹர்ஷித் ராணாக்கு அப்புறமா அனுப்புறீங்க? இது டெஃபினட்டா வேலிட் பாயிண்ட், நான் ஒத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்னு கௌதம் கம்பீரோட ஸ்டேட்மெண்ட் நான் ஒரே வாட்டி சொல்லிடுறேன். வித் ரிகார்டிங் சஞ்சு அவர் சொல்லியிருக்கிறது, கௌதம் கம்பீர் கோட்ஸ் ரிகார்டிங் சஞ்சு, we are very clear what he has done for India has been phenomenal and sometimes you have to just look at the form of a certain player. There is no hard and fast rule that he cannot make a comeback in this series அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேதம். அந்த ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி அதை எடுத்துக்கிறேன்னா, அப்படின்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் தேவை, ஒரு ரைட் ஹேண்டர் ஆடுங்க. சஞ்சு சாம்சன் நீங்க 3ல ஆடுங்க அண்ட் யூ இன்ஸ்டெட் ஆஃப் திலக் வர்மா யூ பிளே சஞ்சு சாம்சன். ஏன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டரோட இதையும் பிரேக்அப் பண்றீங்க, உங்களுக்கு ரைட் ஹேண்டரும் வருது. அண்ட் சஞ்சு சாம்சன் அட்லீஸ்ட் இஸ் நாட் ஃபர்காட்டன். மறக்காதீங்க பத்திரிக்கா, ஏஷியன் கேம்ஸ் வருது செப்டம்பர்ல, அந்த ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சன் இருக்காரு. அவர் அதுல இருந்து அவரை தூக்கல, அவர் இருக்காரு அதுல. பட் திலக் வர்மாக்கும் ஒரு பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் சாரி டு சே, திலக் வர்மா ஹேஸ் டு கோ பேக் அண்ட் டூ சம்திங் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஏன்னா அவரோட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, திலக் வர்மா வந்தான்னா ஸ்பின் போடுங்க, அவரை சோக் பண்ணலான்னு. அண்ட் அது he has to find a way to get out of that. Yeah, hopefully there will be Tilak Verma will overcome this. Last point we need to touch upon, Pratham. I hope we have not just hyped Vaibhav Suryavanshi. ஏன்னா சம்ம ஸ்டார்ட், phenomenal hitting, but திடீர்னு வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி போல சார்ட் அவுட் பண்றாங்களா? 4 sixes 27 runsல 2 games. But then I hope it is not just hype. I hope he plays really well. ஏன்னா sometimes இந்த மாதிரியான ரொம்ப அதிரடியா ஆடுற பிளேயர்ஸ், when the form is good they peak, but when the form is bad கொஞ்சம் டிப்பு கொஞ்சம் அதுவும் ஷார்ப்பா இருக்கும். இல்ல அண்ட் நீங்க ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட் அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு 15 வயசுல ஒரு சஞ்சு சாம்சனுக்கு ஹெட்டா அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு விஷயம் கரெக்டா பண்றாங்க. ஹி இஸ் தேர் ஃபார் தி ஜிம்பாப்வே சீரிஸ் ஆட்டம். ஒரு கிவ் ஹிம் அ குட் ரன், ஒரு 8 மேட்ச் 10 மேட்ச் 15 மேட்ச் கொடுங்க. அவனுக்கு வயசு இருக்கு, அதுக்கப்புறம் அவன் பர்ஃபார்ம் பண்ணலையா அமுச்சு விட்டுருங்க. வயசு இருக்கு, எவ்வளவு கம்பேக் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ பட் அந்த எக்ஸ்போஷர் நல்லது அவருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஹி இஸ் கெட்டிங் அ சான்ஸ் and I think he's the real deal. I don't think it's hype. Hopefully he comes good அடுத்த 2 மேட்ச்ல பார்க்கலாம். இதுக்காக தான் உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் சேனல்ல வச்சிருக்கேன். ப்ராப்பர் கிரிக்கெட் லவர், கிரிக்கெட் ஃபாலோவரா சொல்லியிருக்கீங்க உங்களோட கருத்தை. எஸ், ஆஸ் அ ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் சான்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராபப்லி he is going to only gain out of this and he is probably going to get better அப்படின்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க வைபவ் சூரியவன்ஷி. எஸ், hopefully he'll come good in this series. But thank you Pratham for ஒரே ஒரு விஷயம், நிறைய சேஞ்சஸ். ரோஹித் போனார் ஓடிஐ கேப்டனா, ஸ்கை போனார், சஞ்சு சாம்சன் போனார். எல்லா சேஞ்ச்லயும் ஒரு ஆள் மாத்திரம் இருக்காரு பத்ரி. எனக்கு அங்க மாத்திரம் ஏன் சேஞ்ச் நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. யாரு? கௌதம் கம்பீர். யப்பா, நான் லிப்ஸ்டில் ஸ்மைலி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏங்க அவரும் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் சொல்றோம், வேர்ல்ட் கப் வின்னிங் கோச்சுங்க T20 கிரிக்கெட்ல. சரி, ஓகே.
அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பட் தென் தேங்க்யூ பிரதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. See you soon guys with lot more content from the creating world. Take care, bye.